இருக்கும்ல பிகர் சூப்பர் பிகரியா பிரச்சனை இல்லை. மூணு பேர் கை தட்டினீங்களா இல்லையா? கட்டிட்டீங்களா? மறுபடியும் ஜோர ஒரு வாட்டி கை தட்டுங்க. படி ரெடியா இருக்காளேப்பா பொம்பளை பிள்ளைக்கு. ஐயா எவ்வளோ பெரிய விஷயம் மத்தியா. அது பொண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்சிலோட தான் சேர்த்து சொல்றாப்புல. அம்மா வாங்க. ஐ லவ் யூ. என்ன ஐ லவ் யூ? இன்னொரு முறை சொல்லுங்க. ஐ லவ் யூ. என்ன எப்பதான் பாக்குற? பார்த்தவன ஐ லவ் யூ சொல்றேன். எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் இவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் இவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் இவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். பார்த்ததில்லை ஒருத்தியை தான் நல்ல அழகி என்றே, நல்ல அழகி கேட்டதில்லை இவள் வார்த்தை தான் ஒரு கவிதை என்றே, ஒரு கவிதை என்றே. பார்த்ததில்லை நான் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பே, நல்ல அகலம் என்பே. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா. என் பாட்டிற்கு எதிர்பார்த்தா நான் கேக்குறேன், எதிர்வாதம் பண்ண தெரியுறா நீங்க? இல்ல நான் தான் கேக்குறேன். என்ன ஆம்பளை காதல் சொன்னா உடனே ஒத்துக்க என்ன மாட்டீங்களா? முன்ன கூட பாக்க பெண்ணை பார்த்து ஒரு அறிமுகம் இல்ல, பழக்கம் இல்ல, முன்ன பழகிறது பாத்துருக்கா? நீங்க பாத்துருக்கீங்களா? பேசிருக்கீங்களா? நான் யாருன்னு தெரியுமா? எந்த ஊர்னு தெரியுமா? என்னோட பேர் தெரியுமா? எந்த அறிமுகமே இல்லாம வந்தவன நீ காதல் வைக்கிறீங்களே, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏமா யார் வேணா என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம். ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா பார்த்தா நாங்க காதலிக்க தான் செய்வோம். ஒரு இளைஞன் ஒரு இளைஞன் கையை பிடிக்கிறது வெட்டிடும் கையான்னு என்ன தொடாம பேச சொல்லிட்டானு. ரொம்ப அதிகமா பேசுறேன். விரும்புறீங்கன்னா ஒண்ணு எனக்கு பிடிச்சிருக்கணும், ரெண்டு பேரும் சேர்ந்து விரும்பினாலே காதல் ஆகும். நீங்க ஒருத்தர் மட்டுமே விரும்புறீங்களே, அது ஒரு தலை காதல் ஆகாது. நான் ஒரு தலை காதல், ரெண்டு தலை காதல். உங்க காதல் நீங்க கூட தூக்கி சொல்றேன். லவ் பண்றேன் மாட்டியா? எனக்கு விருப்பம் இல்லங்க. அடிச்ச மண்டாலாம் விருப்பம் இல்ல, ஆளை விட்டு வேலைய கிளம்புங்க. பார் காதலிக்கலன்னு வச்சுக்க, ஆசிட்டா மூஞ்சில அடிப்பேன், பின்னாடில பின்னாடி அடிப்பேன். நான் பாவடை தூக்கி பதுக்குல போட்டு அடிச்சு முடியாது. பாவடைய போட்டு அமைக்க, பாவடைக்கு போட்டு அமைக்க முடியாது. நான் எனக்கு என்ன அடிக்க போறேன்? பெண்களுக்கு மரியாதை கொடுத்து பேசாம. பயந்தவன் நான் கிடையாது. நீ எதை வேணா கொண்டு அடிச்சு பாரு. நான் ரொம்ப அதிகமா பேசிட்டே இருக்கேன். பேச்சன படுங்கண்டானே. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எனக்கு அத பத்தி கவலையே கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளா நீங்க இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. லவ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு வேண்டானே கிளம்புங்க நீங்க. முத இந்த மம்பளுக்குறீங்களா நீங்க? வேண்டாதமா வேண்டாம். நான் அவ்வளவு பெரிய வேண்டா. மேட பெருசா இருக்குன்னு இந்த புள்ள தள்ளி விட்டு தங்கச்சி. நீ இவ்வளவு கோபப்படுற மாதிரி இருந்தா நான் இது பண்ணிருக்க மாட்டேன் தங்கச்சி. தங்கச்சியா? ஆமா அப்புறம் அடிக்க வர. இப்பதான் யாரே நீ விரும்புறது சொன்ன மாதிரி இருந்துச்சு. எவன வீணா போனவன்னு சொல்லிருப்பான். அவன் தெரியல வெச்சாபே. நீ இல்ல என் குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டே. நான் என்ன சொல்றேன், முதல்ல ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடு. ஒரு பொம்பளைக்கு மரியாதை நீங்க பேசுங்க. என்னம்மா வந்தோனே என்னமா அடிக்க வர? அவ்வளவு பெரிய ஆளா நீ? அடிக்க வரீங்களே, அறிமுகம் இல்லாதவட காதலிக்க சொல்லாம நீ. 100 பேர் வந்தாலும் நின்னு சமாளிக்க திறமை ஆம்பளைகிட்ட. அத்தனை பேர் சமாளிக்கிற ஆம்பளை என்னையே சமாளிக்க முடியல உங்களால? யார் சொன்னா? எனக்குறியா? நீ தனபாடு இன்னைக்கு ஏதோ இந்த கிழமை, அதனால நம்ம விருதம்ல அந்த பிள்ளைக்கு. இந்த கிழமை எந்த கிழமை? இன்னைக்கு என்ன அதுன்னா, இன்னைக்கு வந்து புது ஆடி அமாவாசை. இன்னைக்கு எங்க தாத்தா வயசுக்கு வந்த நாள். அதனால நான் அடிக்க மாட்டேன். தாத்தா எப்ப வயசுக்கு வந்திருக்காரு? தாத்தா வயசுக்கு அம்மாச்சின்னு சொல்லியா? சரி அம்மாச்சியா பாட்டியா யாரோ ஒருத்தங்க அவங்க வயசுக்கு வந்தா உனக்கு என்ன? ஆடி அமாவாசைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ இன்னைக்கு என் மேல கை வைக்கிற. ஆடியில ஆட்ட கட்டி ஆட மாட்டீங்க. ஒருவேளை நாளைக்கு நைட்டு இதே மேடையில ஒருவேளை நாடகம் போட்டு என் மேல நீ கை வச்சு பாரு, நடக்கிறதே வேற. நீ யோசிக்காம பேசுறீங்க. நன்றி தலைவா. நாளைக்கு நைட்டு நீங்க தான் வரீங்க என் கூட. நம்மளை பத்தி தெரியல உனக்கு. பாருங்க, நாளைக்கு என் கூட தான் வர்றீங்க. அப்புறம் நீ வாங்கி கட்டிக்கிறீங்க. நாளைக்கு தானே? பரவாயில்லையா? நாளைக்கு வேற, நாளைக்கு வந்து வியாழக்கிழமை.
அதுக்கு சாய்பாபாக்கு விரதம். மொத்தத்துல உங்களுக்கு ரோசமான சூடு சொரண வெக்கம் எதுவுமே வராது உங்களுக்கு. எனக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க கோபப்பட மாட்டீங்க அப்படிதானே? என் கோபத்தை பத்தி உனக்கு தெரியாது. பார்த்தாவே தெரியுது உங்க கோபம் எப்படின்னு. முந்தா நாள் கூட புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல 75 பேர் என்னை வெட்ட வந்தாங்க. 70 வெட்ட வந்தாங்களே. ஒத்தாளா நின்னு சமாளிச்சேன். அத்தனை பேர் எப்படியா ஒத்தாள சமாளிக்க முடியும்? அவ்வளவு வீரனா நீ? என்ன இப்படி அவ்வளவு வீரனான்னு கேக்குற நீ? நடுகுண்டு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏற போறப்ப லைட்டா ஒருத்தன் தட்டிட்டான். ஒரே அற விட்டேன். என்ன இப்படி சொல்றீங்க? இருறா தைரியமான உங்க அப்பனுக்கு பிறந்த ஒத்த ஆம்பளையா இருந்தா இங்க நின்றான்னா. பஸ் ஸ்டாண்டிலே காத்துக்கிட்டு கிடந்தேன். அவருக்காகவா? 75 பேரு வந்தாங்களா? அருவா கத்தின்னு கொண்டு வந்து ரவுண்டு கட்டிட்டாங்க. எப்படியா சமாளிச்ச நீ ஒரு ஆளு? அதுதாம்மா ஆம்பளை. என்ன ஒரே ஆளு வளைச்சு சுத்து போட்ட உடனே என்ன பண்ண? 75 பேரு காலையே விழுந்து கும்பிட்டேன். நான் கூட ஆம்பளை பல பேர் இருந்து சண்டை போட்டுதான் ஜெயிச்சிருக்கிறேன். நீ கும்பிட்டு விழுறதெல்லாம் ஒரு வீரமா? ஒண்ணு என்ன பேசி சமாளிக்கணும், இல்லன்னா இல்லாட்டி அடிச்சு சமாளிக்கணும், இல்லன்னா இல்ல அடி வாங்கியாவது சமாளிக்கணும். எப்பொழுதுமே ஒரு ஆம்பளை எப்பொழுதுமே கொஞ்சம் திடமா இருக்கணுங்க. யாராவது உங்களுக்கு வந்து அடிச்சு மீச துடிக்கணுமா இல்லையா உனக்கு? இப்பெல்லாம் பேசக்கூடாது. என்னதான் உங்களுக்கு வயசுல நீங்க என்னை விட 3-4 வயசு மூத்தாளா இருக்கு. நான் கேட்டும்டா நீ எல்லாம் வயசு. எங்க அப்பா அம்மா சொல்லி அமைச்சிருக்காங்க. என்னன்னு? டேய் மனோகரா, உன்னை ஆளு பார்த்தா நீ சின்ன பிள்ளையா இருக்க, இந்த மீசையெல்லாம் பென்சிலையாவது வரைஞ்சிட்டு போ, இல்லாட்டி இந்த பிள்ளையெல்லாம் உன்னை ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க, பார்த்து ஆம்பளை வேட்ட பெரிய ஆள் மாதிரி தெரியணும்னு சொன்னதுனால இந்த மீசையை தான் வரைஞ்சிட்டு வந்திருக்கேன். சொல்றத உலகம் நம்பது பத்தியா? என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றது? கேரகா நீ சொல்ற மாதிரி கேட்கணும் தலையெழுத்து. ஆணிலே பெண்ணிலே, பெண்ணிலே ஆணிலே, சிவனிலே சக்தி இல்லை, சக்தி இல்லாம சிவனிலே, சக்தி இல்ல பணியன் இல்லை. இங்க விளம்பரம் தேவையில்லை, வந்த வழி தான் பார்க்கணும். நம்ம சீசன் முடியணும் கிளம்புவோம் விளம்பரத்துக்கு. பெண்களுக்கு மரியாதை கொடுக்க ஆண்கள்னா ஏங்க ஆண்களுக்கு மரியாதை பெண்கள் தாங்க. இப்ப நான் கேக்குறேன், என்ன கேக்குறீங்க? ஆம்பளைக்கு மரியாதை கொடுப்பேன் பேசுறீங்களா? ஆமா. இருக்கிற கொஞ்ச நேரத்துல உன் திறமையை நீ நிரூபிக்கணும், என் திறமையை நான் நிரூபிக்கணும். அவங்க திறமையை அவங்க காட்டினா போதும். அப்பதான் கீழாத்தூர் நம்ம பஸ் ஸ்டாண்டுல எப்படி ஒண்ணு உனக்கு ஒரு சிலை இல்லாட்டி எனக்கு ஒரு சிலை வைப்பாங்க. எதுக்கு? இப்ப நான் கேக்குறேன், என்ன இருக்கிற கொஞ்ச நேரத்துல நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு இப்ப நிரூபிச்சு காட்டுறீங்களா? பெண்களுக்கு மரியாதை கொடுப்பேன், ஆண்களுக்கு மரியாதை கொடுப்பேன் நீ சொல்றீல்ல? ஆமா சொல்றேன். என்னைக்காவது கட்டுன புருஷங்கால விழுந்து நீங்க எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிருக்கீங்க? வாங்கிருக்கேன். சூப்பர்ண்ணே, நன்றிண்ணே. நான் வாங்கிருக்கேன்னு. யாரு நீனு? ஆமா நானும் ஒரு பொண்ணு தானே. மேடை போட்டிருக்காங்க, மைக்கு கிடைச்சிருச்சுன்னு எது வேணாலும் வாங்கி பாருங்க. நான் எப்பொழுதும் பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன். நான் வாங்கியிருக்கேன், என் புருஷங்கால விழுந்து கும்பிட்டு இருக்கேன்னு. எப்படி வாங்கிக்கிறேன்? எப்படி இல்லன்ற நீ? நான் இல்லன்னு நிரூபிப்பேன். நான் இருக்கு நிரூபிப்பேன். பாப்போமா? பார்க்கலாமே. பெண்கள்லாம் வந்திருக்காங்கல்ல? ஆமா நிறைய பேர் இருக்காங்க. நீ பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுற? அப்படிதான் பேசுறேன். உனக்காக நம்ம கீழாத்தூர்ல ஒரு ஆளு கை தூக்கிட்டா கூட நான் ஒத்துக்கிறேன். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் போட்டி வைக்கிறீங்க? ஆமா. எப்படி? வீட்டுக்கார காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிருக்கோம் சொன்னீங்க. ஆமா. ஆத்தா என்ன வைத்த ஆத்தாமார்கள்லாம் உட்காந்துருக்கீங்க, உங்க வீட்டுக்கார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி இந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஆள் கை தூக்கு. ஆத்தா நீங்க எல்லாம் உங்க புருஷன் காலை கும்பிட்டு விழுந்திருக்கீங்களா விழுகலையா? கையை தூங்கத்தான் தாழ்ல அவமானப்படுத்தேன் அப்படிங்கிறேன். வண்டி வண்டியா பேசுவேன். ஆத்தா உங்களை நம்பிதான் வந்திருக்கேன் கீழாத்தூருக்கு. கையை அசைக்குது பாரியா? ஆத்தா மர்களே இங்க பாருங்க, நான் ரொம்ப தூரத்துல வந்திருக்கேன் உங்களை பாக்குறதுக்காக. கொஞ்சம் கையை தூக்கிடுங்க. நல்லா பாரியா கை தூக்குறாங்க ஆத்தா மாதிரிலாம். கிளவி தூக்கு. என்ன ரெண்டு பேர் தூக்குனா உடனே ஓட்டு அதிகமா? இங்க பாருங்க, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எவ்வளவு பெரிய கூட்டத்துல உங்களால என்ன முடியலன்னு நினைக்கிறேன். என்னால கண் இருட்டா இருக்கலாம் தெரியல உங்களுக்கு. இதே ஆண் வர்க்கம் எத்தனை பேர் இருக்காங்க? ஆமா. கல்யாணம் ஆனவங்க பூரா உட்கார்ந்து இருப்பாங்க. இப்ப பாரு அண்ணே, உங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு இந்தியாவிலே தமிழ் மாநிலத்துல கட்டண மனைவிக்கு மரியாதை கொடுக்கறது ஆண் வர்க்கம் தான் இப்ப நீங்க நிரூபிக்கணும். உங்க மனைவிக்கு மாசத்துல ஒரு நாளாவது ஒரு முளம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் கொடுப்பேன்னு சொல்லி கை தூக்குங்கண்ணே பாப்போம். என்ன ரெண்டு கையா தூக்குற? ரெண்டு பொண்டாட்டியா? ஏய் இங்க பாருங்க பெட்டிக்கார, அவருக்கெல்லாம் 4-5 பொண்டாட்டி கணக்கே கேட்க முடியாதுமா. அண்ணே உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், இந்த பொம்பளை பிள்ளைக்காக ஒரு ஆளு ஒரு 10 பேராவது கை தட்டி விடுங்க. ஆத்தா 10 பேர் கை தூக்குங்கதா. கை தூக்குல கூட்டத்துல இறங்கி இந்த அம்மா கை தூக்க சொல்ல, கை தட்ட சொல்ல. கை தட்டுங்கதா, தூக்க முடியல தட்டுங்க. சத்தம் பழமா இருக்க நம்ம சத்தம் எங்க? இவ்வளவு பெண்களை உட்கார்ந்திருக்கே, சத்தம் கம்மியா இருக்குதா? மைக்க கொண்டு போய் காதுல வச்சா கூட கேட்காது. ரொம்ப தொலைவுல இருக்காங்கல்ல, அப்படிதான் கேட்கும். அண்ணே பப்புன் மனோகரனுக்கு ஒரு வாட்டி கை தட்டுங்களே. இங்க பாருங்க, உங்க ஆண்கள் வர்க்கம்ல எதுக்கே உட்கார்ந்துருக்காங்க, அதனால சத்தம் பலமா கேக்குது. உங்க பெண்கள் வர்க்கம்ல உங்களுக்கு மரியாதை கொடுத்து பின்னால உட்கார்ந்துருக்காங்க, அதனால ரொம்ப தொலைவில் இருக்கா, சத்தம் கம்மியா கேக்குது. ஆனா
பெண்கள் நீங்க மரியாதை கொடுப்பீங்க, கொடுப்பேன். கால்ல விழுந்து ஆசீர்வாதம் பாரு, வாங்க. நான் சொன்னேன்ல, ஆமா. நீ கும்பிட்டு விழுந்திருக்கேன்னு. ஆமா. நம்ப மாட்டேன்ட்டு. ஆ. ஆனா உண்மையிலுமே என் புருஷன் காலையில நான் கும்பிட்டு விழுந்தேன் எப்ப? கல்யாணத்தப்போ. ஆ? இப்ப அவரு கும்பிட்டு விழுறாரு என்ன வேற வழி இப்ப அந்த கிடையாது. ஆளு கும்பிட்டு தெரியாம விழுறாரு. கட்டிக்கிட்டேன்னு. எல்லா இடத்துலயும் அதுதான் நடக்குது. கால்ல அவங்க தான் விழுகுறாங்க. முதல்ல நான் கும்பிட்டேன், இப்ப அவர் கும்பிடுறாரு. ஆனா நீங்களும் கால்ல விழுகுறீங்கம்மா. எப்ப விழுறோம் நாங்க? என்னைக்கு தெரியுமா? என்ன ஒத்துக்கிட்டா பொசுக்குனே? மாசத்துல வர புதன்கிழமை அன்னைக்கு. ஏன் இப்படி புதன்கிழமை மட்டும்? இன்னைக்கு புதன்கிழமை தானே. ஏன்னா அன்னைக்கு தான் லோனுக்கார் வாசல்ல வந்து நிப்பாரு. போக லோன் கட்டுறதுக்கா? அன்னைக்கு வேணா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் இல்லைன்னா வாங்குவீங்க. லோன் காசு தர மாட்டியே நீ. ஆனா ஆண்கள் இன்னைக்கு ஒரே ஒரு விதத்துல மட்டும்தான் எங்களை ஒதுக்கி பாக்குறது. என்ன? ஆம்பளை ஆளுக குடிக்கிறோங்கிற விஷயத்துல மட்டும்தான் ஆ. நீங்க எங்களை ஒதுக்குறீங்க. ஏங்க ஒரு ஆண் மகன் குடிச்சிட்டு இப்படி கும்பலோட குடும்ப குட்டியை தூக்காதா? நான் கேக்குறேன். சத்தியபிரியா, இங்க உட்கார்ந்துருக்க ஆண்கள் ஆமா, எல்லாத்தையும் கேட்டு பாரு. என்ன கேக்க? மனசுல நிம்மதியோட யாராவது ஆண்கள் உட்கார்ந்துருக்காங்களான்னு கேட்டு பாரு. ஓ, என்ன கவலையில இருக்காங்களா? ஆண்கள் மனசுல இருக்கிற கவலை கடலை விட ஆழமானது. ஓஹோ. அந்த கவலையை போக்குறதுக்கு தான் நாங்கெல்லாம் போய் ஒரு கட்டிங் சாப்பிடுறோம். சரி, நான் கேக்குறேன். இவ்வளவு தூரம் நீங்க வாய்க்கில பேசுறீங்களே, கவலையை தீக்கிறதுக்காக நீங்க சாராயம் குடிக்கிறேன்னு. பெண்களுக்குமே 1000 கவலை இருக்கு. பெண்கள் மனசெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா நீங்க? ரொம்ப ஆழமுங்க. ஆமா. உங்க மனசுல கவலை இருக்கா, சந்தோஷம் இருக்கா, ஆமா. என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன கேட்கறான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அது போல அவங்களும் கவலையில இருக்காங்க, வருத்தத்துல இருக்காங்களே, அவங்களும் இடத்த வாங்கி குடிக்கிறது. பொம்பளை ஆளு அப்போ வாங்கி கொடுத்துருப்பாரு இருக்கு. இல்லம்மா, குடிக்கிறது கிடையாது. நாங்கெல்லாம் கவலையை தீர்த்துக்க குடிங்கிற போதைக்கு அடிமை ஆயிட்டோம். ஆமா, நீங்க எல்லாம் கவலையை தீர்க்கறதுக்கு லோனுங்கிற போதைக்கு அடிமை ஏங்க ஆயிட்டீங்க. அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் கவலை பெருசாகுது. குடிங்கிற போதைய கூட திருத்திடலாம். சரி, இந்த லோன் வாங்குற போதையை என்னைக்குமே திருத்த முடியாது. அப்படி சொல்லாதீங்க. என்ன அப்படி ஒரு சொல்லாதீங்க? கடனை கட்டுறதுக்காக நான் கடன் வாங்குறோம். ஆமா. அப்புறம் திருத்த முடியாது இல்லையா? அது வாங்கி நாங்களே செலவு பண்ணிக்கிறோம். இப்ப நான் கேக்குறேன், என்ன? முதல்ல ஆம்பளையா குடிச்சிட்டு வரமே, ஆமா, குடிகாரன்னு முதல்ல எங்களை ஏன் நீங்க பேசுறீங்க? குடிச்சா குடிகாரன்னு சொல்லுவோம், அப்புறம் உங்களை போட்டுட்டு கொஞ்சுவாங்களா? பேசக்கூடாது. ஏன்? குடிகாரன்னு முதல்ல சொல்றத நிப்பாட்டுங்க. அப்புறம் குடியாரன்னு சொல்ல முடியும்? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்? எங்களுக்காக அழகா ஒரு பேர் இருக்குல்ல. என்ன பேர் உங்களுக்கு? மது பிரியர்கள். அடடா. இப்ப குடியாரன்னா உங்களுக்கு கூப்பிடக்கூடாதா? சங்கத்து தலைவர் எந்திரிச்சிட்டாரு. கூட்டம் போட போறாரு. என்ன பண்ணணும்? என்ன? மது பிரியர் அவர்களே வாங்க. வாங்க, மதுப்பிரியரே வாங்க. மது பிரியர் அவர்களே உட்காருங்க. மானம் கட்ட வரே வா. என்ன மானம் கட்ட வேணும்? சரி, கோபப்படாத இவனுங்க. சரி, இவ்வளவு தூரம் பேசுறேன். குடிக்கிறவருக்கு ஏது? அம்மா, என்ன? கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். என்ன விஷயம்? குடிகாரனும் குழந்தையும் ஒண்ணு. குடிகாரனும் குழந்தையும் எப்படியே சம்பந்தப்படுத்துறேனே? இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா? இருக்கு. எப்படி? குழந்தைகள் பேசுற மொழி யாருக்காவது புரியுமா? சின்ன பிள்ளைங்கள பேசுற மொழி யாருக்குமே புரியாது. நாங்களும் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டோம்னா சாப்பிட்டா என்ன அப்படிதான் பேசுவோம். ஏய், ஒண்ணு கிளம்பி வருது பாரு. புரியாது. ரெண்டாவது, உட்காரு. இல்ல அவெல்லாம் ரசிகர் முன்னாடி வந்துருவாங்க. அவர் ரெண்டாவது, பிறந்த குழந்தை எப்படி கிடக்கும்? எங்க பிறந்த குழந்தை திருமணம் இல்லாம அம்மனமா கிடக்கும். எப்படி? அம்மனமா கிடக்கும். முண்டகட்டையா கிடக்கும். அதான் நான் சொல்றேன். அதே மாதிரி நாங்களும் கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னா தண்ணி ஓவர் ஆயிடுச்சுன்னா அம்மனை குண்டியா தான் கிடப்போம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நாங்க என்ன பண்ணணும்? எந்த அளவுக்கு பிறந்த குழந்தைகளை மதிக்கிறீர்களோ ம். அதே போல எங்களை மதிக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மட்டும்தான் மனித உயிரிழப்புகள் அதிகமா நடக்குது. காரணம், இந்த லோன் வாங்கி கட்ட முடியாம நிறைய பேர் தற்கொலையை மட்டும்தான் முடிவா எடுக்கிறாங்க. கடற்கொள்ளையால. ஆமா, அதனால தாய்மார்களா லோன் வாங்குங்க. உங்களால எவ்வளவு கட்ட முடியுமோ, உங்க வீட்டுக்கார் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அதுக்கு தகுந்த அளவுக்கு லோனை எடுத்து கட்டிக்கிங்க. லோன் எடுத்து லோ என்று வாழ்க்கையை இழப்பதை விட இருக்கிறதை சேமித்து அனைவரும் சந்தோஷமாக வாழ பழகி கொள்ளுங்கள். ஏதோ நம்மளால உள்ளதை வச்சு நல்லது பண்ணணுங்கிறிய நல்ல விஷயம் சொன்னோமா இல்லையா? கண்டிப்பாங்க. நன்றி. இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்றேன். எடுத்து விடுங்க பாப்போம்.